ஹாய் மக்களே, எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி வியாழக்கிழமை. இன்றைக்கி 5 மணிக்கு எழுந்திரிச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய தம்பி காலேஜ் போகிறான். அதனால் அவனுக்கும் லஞ்ச் கட்டி கொடுக்கணும். அதனால தான் இன்றைக்கி அவனுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, புதினாவும் மல்லியும் இருந்தது. புதினா அதிகமாக போட்டு மல்லி கொஞ்சமாக போட்டு, ஒரு பச்சை மிளகா, ஒரு பூண்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு அரைச்சி, தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் ஃபஸ்ட்டு கடுகு போட்டதுக்கப்புறம் உளுந்த பருப்பு, வெங்காயம், வரமிளகா, கறிவேப்பிலை இதெல்லாமே போட்டுட்டு, அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து உப்பு போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணும். ஏன்னா தண்ணி இருக்குங்க, அந்த தண்ணி இருக்கக்கூடாது. ஏன்னா சாப்பாடு சலசலன்னு போயிடும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு கலரணுங்க. தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் நேற்று சந்தையில் வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பீர்க்காயை போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் தேங்காய் பூ துருவி போட்டு இன்றைக்கி பொரியல் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எங்களுக்கு மல்லித்தலை இருந்துச்சுங்க. மல்லித்தலை, 2 பச்சை மிளகா, ஒரு பூண்டு, உப்பு, புளி இது எல்லாமே நல்லா போட்டு வதக்கி தேங்காய் போட்டு சட்னி ஆட்டை, அதாவது துவையல் ஆட்டை பண்ணிட்டேங்க. எங்களுக்கு தம்பிக்கு லஞ்சுக்கெல்லாம் ரெடி பண்ணி லஞ்ச் பாக்ஸுக்கு எல்லாமே போட்டதுக்கப்புறம் தான் என்னோடய கிச்சன் வேலையை நான் முடித்தேன். கிச்சன் எப்பவும் போல் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலையை நான் ஆரம்பிச்சிருவேன். இன்றைக்கி தம்பி தான் ஃபஸ்ட்டு காலேஜ் போகிறான். அவனுக்கு 8 மணிக்கே பஸ்ஸு. ஸோ அவன் காலேஜுக்கு கிளம்புறனால அவனுக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே நான் போட்டு வச்சுட்டேன். அவன் லஞ்ச் பாக்ஸ் கொண்டு போகிறப்ப எப்பவுமே கவர் போட்டு தான் கொண்டு போவான். ஸ்கூல் படிக்கையில் அப்படி தான் கொண்டு போவான். ஏன் அப்படின்னா நம்ம போட்டு தரதில் ஏதோ ஒரு எண்ணெயோ சப்போஸ் தண்ணியோ தான் இருந்தால் அது பேக்கில் லீக் ஆகிருக்கும். அதில் பேக்கில் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக கவர் போட்டு எப்பவுமே கொண்டு போவான். அப்படி தான் போட்டு வச்சுருக்கான். இன்றைக்கி தம்பியோட காலேஜ் பஸ் 8 மணிக்கு வரனால தம்பி சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் இன்றைக்கி டைம் இருந்தது. டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போனான். இன்றைக்கி மாமா தான் கொண்டு விட போனார். 8 மணிக்கு பஸ் வந்தது, காலேஜ் பஸ்ஸு. இன்றைக்கி எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா 5 பேர் போகிறாங்க தம்பியோட காலேஜ் பஸ்ஸில். தம்பிக்கு ஒரு ஹாப்பி. ஏன் அப்படின்னா தனியாக போகிறேன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான். ஏன்னா கூட படித்த பசங்களை வரனால சந்தோஷமாக போனான். வீட்டிலே சாப்பிட்டு தான் போனான். சாப்பாடு எடுத்துகிட்டு போகல. கரெக்டாக இருக்கும். வீட்டில் சாப்பிட்டு லஞ்ச் எல்லாம் கட்டி போகையில் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி வீட்டில் சாப்பிட்டு தான் போகிறான். பெரிய தம்பி கிளம்பிட்டார் காலேஜுக்கு. மாமா கொண்டு கூட போனான்னு சொன்ன பார்த்தீங்களா. காலேஜ் பஸ் வர டைத்து கரெக்டாக போயிட்டாங்க. தம்பியோட காலேஜ் பஸ் இதுதாங்க. தம்பி ஃபஸ்ட் இயர் காலேஜ், செகண்ட் டே போகிறான். ஃபஸ்ட் டே போன வீடியோ அப்லோட் ஆகும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தம்பி நல்லபடியாக படித்து நல்லபடியாக வர்றதுக்காக நம்மளோட ஃபேமிலிஸான நீங்கள் தம்பியை வாழ்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.